புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். கடந்த திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மின்சார அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் நடந்த ஊழலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டது. ஆனால் அந்த மனு இன்று தள்ளுபடியானது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. டிரான்ஸ்பார்மர் ஊழல் தொடர்பான அனைத்து முக்கிய கோப்புகளை சிபிஐயிடம் வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் அரசு நிறுவனமான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது ஏன்? முந்தைய அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் புதிதாக அமைந்த தாவேகா அரசுக்கு இது பற்றி தகவல் அளிக்கப்பட்டதா? சிபிஐ விசாரணையை தடுக்க செய்யப்பட்ட மேல்முறையீடு விவகாரத்தில் தாவேகா அரசு தலையிட வேண்டும். தாவேகா அரசு உண்மையிலேயே தனது ஊழல் எதிர்ப்பு வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறது என்றால் முந்தைய திமுக அரசு திரும்பப் பெற்ற சிபிஐ விசாரணைக்கான பொது ஒப்புதலை மீண்டும் வழங்க வேண்டும். மேலும் முன்னாள் அமைச்சர் நேரு தொடர்பான வழக்குகள் உட்பட பல ஊழல் புகார்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதியாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது என அண்ணாமலை கூறியுள்ளார்.